வேதத்துல யெகூ என்ற இஸ்ரவேலின் ராஜாவ பத்தி நம்ம வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலின் தேவனுக்காக வெகு வைராக்கியமா காரியங்கள செய்றாரு. பாகாலின் சிலைகள எல்லாம் தகர்த்து உடைச்சு போடுறாரு. பாகாலுக்கு இருந்த பணிவிடைக்காரர்களை எல்லாத்தையும் வெட்டி போடுறாரு. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இவர் இப்படி செயல்பட்டாலும், இன்னொரு பக்கத்துல யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லைன்னு வேதம் சொல்லுது. அவர் அப்படி விலகாம இருந்ததுனால, அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவருக்காக வைராக்கியமா பல காரியங்கள செய்யலாம். ஆனா, அது பக்கத்திலேயே இன்னொரு பக்கத்துல அந்த ஒரு பாவ காரியம் சீக்ரெட் சின் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா, அது நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்த தடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்மள முன்னேறணும்னு தான் நெனைக்கிறாரு. பல நேரங்கள்ல நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற பழைய பாவ காரியங்கள விட்டு விடணும்னு சொல்லி ஆண்டவருடைய எச்சரிப்பு வரும்போது, அத நம்ம விடணும். அத விடாம இருக்கும்போது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில குறைந்து போக தொடங்குவோம்.